ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். போன பதிவில் நம்ம வந்து 5 குழி வாசல் சேவிச்சுட்டு அப்படியே வந்து தாயார் சன்னதிக்குள்ளே தாயார் சேவிக்கிறதுக்காக உள்ளே வரும்போது அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம், உண்மையான விஷயம் நடந்துச்சு. ஒரு 22 வருஷத்துக்கு முந்தி என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் இதுதான் எனக்கு முதல்ல பெருமாள் மேலே அதிகமான ஒரு பிரீத்தி வர்றதுக்கு காரணமாக இருந்த முதல் விஷயம் இது. என்னென்னா, பெருமாள் உறையூர் போயிட்டு வரும்போது தாயார் சன்னதி வாசலில் மட்டையடி உற்சவம் நடக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயாருடைய இன்னொரு அவதாரம் தான் உறையூர் தாயார். ஆனாலும் அவங்க சும்மா ஒரு விளையாட்டாக திருவிளையாடல் பண்ணுறது போல் பெருமாள் வரும்போது உள்ளே விடமாட்டேன்னு சொல்லி கதவை சாத்திப்பாங்க. அவர் வந்து சமாதானம்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவார். ஒரு 2-3 தடவை கதவை சாத்தி வச்சுப்பாங்க. நீ எப்படி அங்கே போயிட்டு வரலாம், நான் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கதவை சாத்தி வைப்பாங்க 3 டைம். அப்புறம் ஆழ்வார் வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. இதுக்கிடையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கதவை சாத்தும் போதெல்லாம் மட்டையடி உற்சவன்றது பேர் தான் மட்டையடி. அதனால் பெருமாளை நம்ம எப்படி அந்த உற்சவத்தை நடத்தி காட்டுறது, மக்கள் மனசுல எல்லாம் இதெல்லாம் பதியணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாளை போத்திட்டு வெண்ணையாலே அடிச்சுக்குவாங்க. 2 தெருவுக்காரங்களும் 2 சைடு ஆப்போசிட்டாக நின்றுட்டு இவங்க வந்து அடிக்கிற மாதிரி அவங்க அடி வாங்குற, பெருமாளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் அடி வாங்குவாங்க, தாயாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் வெண்ணையால் அடிப்பாங்க. அந்த உற்சவம் நடக்கும். அது முடிஞ்சோடனே தாயார் வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் உள்ளே போனோன்னு தான் பங்குனி உத்திரம் சேர்த்தி சேவை நடக்கும். அது வந்து இந்த வருஷம் சேர்த்தி சேவை 1/4/2026 அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அந்த சேவையை வந்து சேவிக்கணும். அதுக்கு முந்தி எனக்கு அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு 22 வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம் இது. அன்னைக்கு மட்டையடி உற்சவம் நடக்குது. எங்கள் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. அவங்களும் இது மாதிரி அதை சேவிக்கணும்னு சொன்னோன்னே எங்கள் ஓனர் வந்து, நீ அவங்கள கூட்டிகிட்டு போமா, 2 பேரும் போய் அப்படியே மட்டையடி சேவிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. சரின்னு நான் டக்குன்னு பர்ஸு எதுவுமே கையில் எடுக்காமல் டக்குன்னு அவங்களோட போயிட்டேன் வேகமாக. அது மாதிரி நடந்ததே இல்லை நிகழ்ச்சி. முதல்ல ஒரு நாள் அன்றைக்கி தான் நடந்தது. அதனால் டக்குன்னு அவங்களோட போயிட்டு, நானும் மட்டையடி சேவிச்சதே கிடையாது. அதுக்காக போய் மட்டையடி சேவிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் உயரமான இடத்துல போய் நான் நின்றுக்கிட்டேன். நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மைசூர் பாக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொண்டு வந்து பின்னால் அடுக்குனாங்க கூடையில். அப்போ எனக்கு அந்த மைசூர் பாக்கு அடுக்குனதெல்லாம் நான் கவனிக்கலை. நான் பாட்டுக்கு சாமி இப்படி பார்த்து பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு போது அப்படியே ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக வரும்போது எனக்கு நாக்கில் எச்சு ஊறிடுச்சு என்னை அறியாமே. சாதாரணமாகவே நான் வந்து எதை கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்லுவேன். நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போ அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழத்தை யாராவது இந்த சாப்பிடுனா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றுவேன். அந்த மாதிரி கேரக்டர் நான். ஆனால் இந்த இதை வந்து எதை பார்த்தாலும் இதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையே எனக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த மைசூர் பாக்கு ஸ்மெல்லு கேட்டோன்னா என்ன அறியாமல் நாக்கில் எச்சு ஊறிடுச்சு. உடனே நான் சொல்கிறேன், ஐயோ பெருமாள் சேவிக்க நம்ம வந்துட்டு நாக்கில் எச்சு ஒரு அளவுக்கு நடந்துக்கிட்டோமே, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டோமே, நம்மளுடைய கவனத்தை செதறிட்டோமே, நம்ம கவனம் பெருமாள் சேவிக்கிறதுல தானே இருக்கும், ஏன் சாப்பாட்டுக்கு போச்சு நம்ம கவனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வந்து உட்காந்து நான் வந்து டிடிபி ஆப்ரேட்டராக வேலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸில் உட்காந்து டைப் அடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வந்து ஜெகன் சுவாமின்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் பார்த்தீங்கன்னா நடந்தெல்லாம் வரல, குடுன்னு ஓடி வந்து என்கிட்ட அந்த மைசூர் பாக்கை கொடுத்து, இந்தாங்க இது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணது, சுட ஃப்ரெஷ்ஷான இது, இப்போ நைவேத்தியம் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ மைசூர் பாக்குங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் அந்த நேரத்தில் அன்னைக்கு எனக்கு அப்படி நான் இங்கே மனசில் நினச்ச செகண்ட் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த இது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு நான் நினைக்கிறேன். வந்து முதல்ல நடந்த விஷயம். அடுத்தது 2வதாக நடந்த விஷயம் என்னென்னா, பங்குனி உத்திரம் சேர்த்தி சேவையை எல்லாரும் சேவிக்கணும். குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் கண்டிப்பாக சேவிக்கணும் அப்படின்னு நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, என் வாழ்க்கையிலேயே பங்குனி உத்திரம் சேர்த்தி சேவிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே கல்யாணம் நடந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். அது எப்படின்னா, இதன் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.